ஆனா இந்த 2 நாள் நான் என்னோட வயசுல நான் பார்த்து இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். தளபதி விஜய் அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியாதான்னு சொல்லி இயக்கத்துல அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் அத்தனை ரசிகர்களும் வந்து கூட்டமா அலமுறை கோயம்புத்தூரே சமைச்சு போச்சு. தளபதிக்காக உயிரே கொடுத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு கிரேஸா இருக்காங்க. அததான் நான் தப்புன்ற, உயிரையே கொடுத்துருவாங்கன்னா அது அவசியம் கிடையாதுல்ல. கட்சி தொடங்கிய முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கூட்டம் அதை பத்தி மட்டும் தான் சார் பேசுறீங்க. கூட்டம் எப்படி ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல. அந்த இடத்துல காவல்துறை கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும், அந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் பண்ணலங்கிறது தலைவரும் சரி பொதுச் செயலாளரும் சரி அந்த மேடையிலேயே அத்தனை முறை சொல்றாங்க. அவங்க 2 பேர் சொல்லியே கேட்கல, காவல்துறை சொல்லியா சார் கேட்க போறாங்க? 2026 தேர்தலுக்கு கூட்டணி தானா எப்படி? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மூட்டுகளில் வலியா, சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா, மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் ஆர்த்தோகியோர் ஆயில். வணக்கம் சார். வணக்கம். எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க தாவேகாவினுடைய பூத் கமிட்டி மாநாடு? ரொம்ப 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 அருமையா போச்சு, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும். ஓகே, தாவேகாவோட அடிப்படை உறுப்பினருங்கிற பட்சத்தில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாங்கள் எதிர்பார்த்ததோட கொங்கு மண்டலத்தில் எங்களோட ஆதரவு மிக மிக அதிகமாக இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்கு. நீங்கள் இந்த டிவியில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்கு. தளபதி சந்தோஷத்தோட உச்சத்தில் இருந்தார். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா திருவிழாவாக இருந்துச்சு. கோவை மாவட்டத்திலே திருவிழாவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த 2 நாள் நான் என்னோட வயசுல நான் பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். 2 நாள் நடந்த இந்த மீட்டிங்ல 2 நாளுமே கூட்டம் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட முதல் நாள் 3 மாவட்டங்கள், அடுத்த நாள் 4 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23, 24 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கீங்க. இதை இன்னும் அடுத்த 10 மாசத்துல 234 தொகுதிகளுக்கும் கவர் பண்ணி முடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை 10 மாசத்துல இல்ல. ஒரு மண்டலம் முடிஞ்சிருக்கு, பூத் கமிட்டி மாநாடு ஒரு மண்டலம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 மண்டலம் இருக்கு. இது அடுத்த ஒரு மாசம், அதிகபட்சம் ஒரு 2 மாசத்துல இந்த 4 மண்டலம் முடிக்கும். இதுலயே வந்து தமிழ்நாட்டு முழுசா இருக்கிற எல்லா பூத் கமிட்டிக்கான மாநாடும் அதில் கம்ப்ளீட் ஆயிரும். அந்த பூத் கமிட்டிக்கான பயிற்சி முகாம் அதில் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஓகே. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் 4 மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நான் இப்போ ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் ஒரு தாவேகா கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டனா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எங்களுக்கு தான் பூத் கமிட்டி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்ட திமுகவும் சரி அதிமுகவுக்கும் ஒரு சிம்ம சொப்பனப்பா இன்னைக்கு வந்து 3வது கட்சியாக, மிகப்பெரிய ஒரு கட்சியாக எல்லா மாவட்டத்திலையும் பூத் கமிட்டி, வலுவான ஒரு பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறது தாவேகா கட்சி மட்டும்தான். புரியுது. ஆனா பொதுவெளியில அது வெறும் கூட்டமா மட்டும் தானே பார்க்கப்படுது. இந்த கூட்டம் நாளைக்கு பூத் கமிட்டி மெம்பரா போய் இருப்பாங்களா, இத வாக்குகளா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை கன்வெர்ட் பண்ணுவாங்களா? நீங்க சொல்ற பொதுவெளி கூட்டம் மட்டும் நீங்க பார்த்தது பொதுவெளி கூட்டம். ஆனா அரங்கத்துல பார்த்தது அத்தனை பேரும் பூத் கமிட்டி மெம்பர்கள். சரிங்களா? அதுதான் சொல்றேன். பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நம்பர்ஸா பாக்கும்போது நமக்கு ஓகே நிறைய பேர் இருக்காங்கன்னு தோணுது. அது எல்லாமே ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா? இது என்ன கேள்வின்னு தெரியல. நம்பர்ஸ் மெம்பர்ஸ் அது புரியல எனக்கு. இத்தனை மாவட்டத்துக்கு நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 7000 8000 நபர்கள், 8000 பேர் 8500 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க நியமிச்சிருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்ஸ். அதை நான் மறுக்கவே கிடையாது. இவங்க எல்லாரும் மக்கள் கிட்ட போய் சேருவாங்களா? மக்கள் கிட்ட சேர்ந்து மக்கள்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஒரு 4-5 பேருடைய வாக்குகளையும் பெற்று வாக்கா கன்வெர்ட் ஆகுமான்னு நான் கேட்கிறேன். அதாவது தளபதி வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காரு. சரிங்களா? அவர் சொன்ன அவர் வாயால வந்த வார்த்தை, இங்க வந்து நீங்க தான் மிக முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அப்படின்னா எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும். அப்படி தளபதியோட வார்த்தைக்கு கொஞ்சம் கூட தட்டாத ரசிகர்களும் தொண்டர்களும் தாவேக்கால நீங்க பார்க்கலாம். அதனால இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னாரோ அதுல ஒரு கடுகளவு கூட வார்த்தை மாறாம அவருக்காக களத்துல இறங்கி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவருடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த 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 குடும்பத்துல ஒருவரா கண்டிப்பா செயல்படுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் தான் இன்னைக்கு
இந்த நாட்டோட மிகப்பெரிய இந்த நாட்டோட தலையெழுத்தை மாத்த போறதே இளைஞர்கள் தான். அது படத்துல மட்டும் தான் சொல்றீங்க, ஆனா நேர்ல கொண்டு வந்தா உடனே உங்களுக்கு எல்லாம் அது ஒத்துக்க முடியல. என்னன்னு தெரியல அது எனக்கு. அதுதான் விமர்சனமும் வைக்கப்படுது இல்ல. திரைப்படத்துல வர மாதிரியே நேர்லயும் இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது எப்படிங்க முடியும்? திரைப்படம் வேற, இயல்பு வந்து நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதான் திரைப்படத்துல கதையா கொண்டு வராங்க. இளைஞர்கள் சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும், நம்ம மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிப்போட இருக்காங்க இளைஞர்கள். அவங்களுக்குலாம் இது மாதிரி சொத்து சேர்த்து வைக்கணும், ஏதாவது கொள்ளை அடிக்கணுங்கிற சிந்தனை ஒரு இளைஞனா இருந்து நானும் சொல்றேன், எங்களுக்குலாம் அந்த மாதிரி தோணாது. கண்டிப்பாக இளைஞர்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. தளபதியோட வார்த்தையை கட்டுப்பட்டு அவங்க பூத் ஏஜென்ட்டுகள் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். அந்த மாதிரி நபர்களை தான் இங்கே நியமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாநாடு நடந்து 2 நாளுமே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் எழுந்துச்சு. எல்லாரும் வேன் மேலே ஏறி குதிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஏறி நின்று அங்கங்கே ஹாய் காட்டுறாங்க விஜய் அவர்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் தலைவர் அவரை பார்க்கணும், ஒரு நடிகராக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும், ஃபேன்ஸாக எல்லாருமே வருவாங்க தான். பட் அது கொஞ்சம் அளவுக்கு மீறி போகுதோ, சேஃப்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. நடிகர் அப்படிங்கிற தளபதி விஜயை தாண்டி இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வந்திருக்காருங்கிற கிரேஸ் இன்னும் அதிகமாயிருக்கு. அது அன்பின் வெளிப்பாடுன்னு தான் சொல்லணும். இப்ப நான் அன்பின் வெளிப்பாடு தான் இல்லன்னு அது அளவுக்கு மீறி ஒத்துக்கிறோம். எங்க தளபதிக்கு ஆதவர்ஜுனான்னு சொன்ன மாதிரி தளபதியோட பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா தளபதிக்காக நிறைய தொண்டர்கள் வராங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அது தமிழ்நாடு அரசு தவறுதுன்னு சொல்றேன். பாதுகாப்பை காவல்துறை மட்டுமே கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்ப நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்தும் நம்ம அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கணும்ல. அதாவது நேற்று கான்ட்ரவர்சிக்குனே சொல்லி அங்க உதயநிதியும் பிரியாணிக்கும் போடுறங்க ஆளை நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி கூட்டம் இருந்தா நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு பண்ணிருப்போம். அது ஏற்பாடு சொல்றது நேத்தைக்கு பத்தி மட்டும் பேசல, அதுக்கு முன்னாடி நாளும் மீட்டிங் நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நாளும் கூட்டம் வந்துச்சுல. நான் ஒரு உதாரணமா சொல்றேன். அந்த மாதிரி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் 200 ரூபாய்க்கு வர கூட்டமா இருந்தா நாங்க சொன்னா அது இது பண்ணுவோம். இங்க அன்பின் வெளிப்பாடாக அவங்க தளபதிக்காக உயிரே கொடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேஸா இருக்காங்க. இல்ல அதுதான் நான் தப்புன்ற. உயிரையே கொடுத்துருவாங்கன்னா அது அவசியம் கிடையாதுல்ல. எல்லாருமே மனித உயிர்கள் தானே. இது நீங்க அப்படி அதை நம்ம சொல்றோம். நாங்க இல்லப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நம்ம சொல்ல வேண்டிய தலைவரும் அதுல அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இருங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. துண்டை போடுறாங்க, துண்டை திரும்பி போடுறது, புக்கே தூக்கி போட்டாலும் அதை வாங்குறது. எந்த அளவுக்கு தலைவர் தொண்டர்களை அவங்கள எந்த அளவுக்கு இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவங்களும் கோஆப்ரேட் பண்றாரு. ஆனா இருந்தாலும் எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இப்பதான் இந்த இளைஞர்கள் அவங்க எல்லாம் சரிங்களா, ஒரு அன்பின் வெளிப்பாடு எப்படி காமிக்கணும் பண்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல காவல்துறை கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும். தலைவரும் சரி, பொதுச் செயலாளரும் சரி, அந்த மேடையிலேயே அத்தனை முறை சொல்றாங்க, அந்த பக்கம் போகாதீங்க, கரண்ட் இருக்கு, சேரை தூக்காதீங்க, உடைச்சிட போறீங்க, சேஃபா உட்காருங்க அப்படின்ட்டு. அவங்க 2 பேர் சொல்லியே கேட்கல, காவல்துறை சொல்லியா சார் கேட்க போறாங்க? காவல்துறை சொன்னா கேட்பாங்கிறது 2வது பாயிண்ட். ஆனா அவங்க அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது கடமை அவங்களோடதுல. ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எப்பன்னு காத்துட்டு இருக்காங்க. அதாவது காவல்துறை அதை செய்ய தவறி இருந்தாங்கன்னா காவல்துறைக்கும் நம்ம கண்டனத்தை தெரிவிப்போம், இல்லன்னு மறுக்கல. பட் ஏன் இப்படி இருக்காங்க? ஒருவேளை இவங்க இன்னும் பொலிட்டிசைஸ் செய்யப்படலையோ அப்படின்ற ஒரு क्वेश्चन தொடர்ந்து இல்ல அப்படி இல்ல. இப்ப நாங்க இன்னும் தொடர்ந்து மன்னராட்சியில அரசியல் குடும்பத்துல எங்க தலைவர் அந்த மாதிரி வரல. நானா இருக்கட்டும், நானும் என்னோட ஃபேமிலியில நான் தான் முதல் அரசியல்வாதி. தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. அந்த புகழ் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், இவ்வளோ பெரிய புகழ்ல இருக்கிற ஒரு மனுஷன் இதெல்லாம் வேணாம், மக்களுக்காக வந்திருக்காரு. ஆனா நேற்று கூட ஒரு சேனல்ல பார்த்தேன், இது மாதிரி காஷ்மீர் தீவிரவாதத்துக்கு அஞ்சலி செலுத்தல, இந்த கூட்டத்தில் செலுத்தல, அதெல்லாம் ஓகே. அதான் சொல்றல, அவருக்கு சில அரசியல்வாதிகள்லாம் மேடைக்கு வந்தாங்கன்னா அவர்களே இவர்களே அது கூட அவர் சொல்ல மாட்டாரு, டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துருவாரு. சோ இவர் யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி இப்பதான் வந்துட்டு இருக்காரு. சொல்றாரு சார். இல்ல நீங்க இன்னும் அந்த அளவுக்கு இந்த திமுக அதிமுக இருக்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப நீங்க சொல்ல வரது புரியுது, யதார்த்தமான ஒரு அரசியலை பண்றாரு. புரியுது. இல்ல அப்ப அது நியாயமான வாதமா நீங்க எடுத்துக்கலையா? காஷ்மீர் டெரர் அட்டாக்க பத்தி கண்டிப்பா பேசியிருக்கு. அதுதான் சொல்ல வரேன், நியாயமான வாதம் தான். ஆனா அவரே திக்கு முக்காடி வராரு கூட்டத்துல. அவரோட
அங்க வந்திருக்கிற அந்த அந்த அவங்க அந்த மக்கள் காமிக்கிற அன்புல திக்குமுக்காடி மேடைக்கு வராரு. அவரும் வந்து அரசியல், அதாவது மக்களுக்காக அவருடைய எண்ணங்கள், அதாவது அவருடைய எண்ணம் என்னன்னா இந்த மக்களுக்காக நம்ம என்ன ஏதாவது செய்யணும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட வந்திருக்காரு. அதனால அவர் வந்து அதாவது ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் பாயிண்டா சொல்லி அவரை குறை சொல்லி வேணும்னு சொல்லி அது அரசியலுக்கு வந்து இது தவறு அது தவறுன்னு சொல்றதுதான் அது மிகப்பெரிய தவறு நான் சொல்ல வரேன். சரி, அந்த மேடையில அவரால் பேச முடியல, அதற்கான சூழல் கிடையாது. அண்ட் அது பூத் கமிட்டி மாநாடு, அதை பத்தி மட்டுமே பேசினா போதுமானதா இருக்கும்னு தவிர்த்துட்டாரு. பட் இஸ்லாமியர்கள் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், இஸ்லாமியர்கள் பக்கம் நான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஒரே ஒரு ட்வீட்ல அங்க உயிரிழந்த மக்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன்னு மட்டும் சொன்னவர், இஸ்லாமியர்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நான் முஸ்லிம்ஸா பார்த்து பார்த்து சுட்டு இருக்காங்கன்ற கான்ட்ரவர்சி வரும்போது இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கணுமே, போடலையே. அதாவது அவரு முத நாளே அதுக்கான ட்வீட் போட்டுட்டாரு, தன்னோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சிட்டாரு. இருந்தாலும் இந்த காஷ்மீர் தீவிரவாத செயலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை உள்ளடங்கி இருக்கு. ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது. இதை வந்து இங்க இருக்கிற பாஜகவினர், அந்த ஆர்எஸ்எஸ் கோஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரியே கொண்டு போறாங்க. தொடர்ந்து சமூக வலைதளம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த நாட்டோட இந்த தீவிரவாதம் நடந்திருக்கு. இறந்தது என்னுடைய சக தோழர்கள், நான் ஒரு இந்தியன், அவங்க ஒரு இந்தியர்கள் தான். இதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தீவிரவாதி, நாங்க என்ன தீவிரவாதமா? முத நாளே அதுக்கான கண்டனத்தையும் பதிவு பண்ணிட்டாரு, அதுக்கான இறந்தவங்களுக்கான அஞ்சலியும் செலுத்திட்டாரு. சரிங்களா? இஸ்லாமியர்கள் அதை பத்தி தான் சமூக வலைதளம் பேசிட்டு வராங்க. அதுக்கான நேரம் வரும், அதை வந்து நாங்க இன்னும் பார்க்காமல. ஆனா இப்ப தொடர்ந்து இப்ப தளபதி விஜய் அவர்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் இஸ்லாமியர்களுக்கு சேம் அதே மதவாத கூட்டம் தான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு வக்போர்டுக்கு சப்போர்ட் பண்ணி வந்ததுக்கு அவ்வளவு எதிர்ப்பு. இவர் எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் வாங்குறாங்க, இவர் எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு இது பண்றாங்க, இது அப்ப இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுறாரா? அப்படி கிடையாது. ஒரு சக மனிதரா, சக தோழரா இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இங்க உடனே இவங்க வந்து இது இந்துக்கு விரோதம், என்ன இந்துக்கு விரோதமான செயல்? எங்களுக்கான வக்போர்டு சட்டங்கிறது எங்களுக்கான ஒரு உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுத்து அவர் எங்களுக்கு குரல் கொடுத்தார். சரிங்களா? இது எப்படி இந்துக்களுக்கு விரோதம்? ஹெச்ராஜா அவர்கள் தான் சொல்றாரு இது முழுக்க ஹிந்து இவரே ஹிந்து விரோதி தான் சொல்றேன். ஏன்னா அரசியலுக்காக மட்டும்தான் இவர் வந்து ஹிந்துத்துவ பயன்படுத்துறாரு. இதுவே வந்து பொன்முடி எவ்வளவு கேவலமா பேசினார், பட்டையா நவமான ஹிந்து விரோதத்துக்கு எவ்வளவு கேவலமா பேசினாரு. அதை பத்தி ஒரு பள்ளிவாசலுக்கு எதிர்ப்பாக கொண்டு போய் அத்தனை இந்து அமைப்புடன் கொண்டு போய் நிப்பாட்டி அராஜகம் பண்ணார்ல, எவ்வளவு இது பண்ணாரு, அது போராட்டம் பண்ணார்ல. இதுக்கு போராட்டம் பண்ண வேண்டியது தானே, இதுக்கு தானே போராட்டம் பண்ண வேண்டிய இதுக்கு தானே போராட்டம் பண்ணணும். திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கனால எங்க போராட்டம் பண்ணாங்க? பண்ணலையே. ஸோ இது மாதிரி மதவாத அரசியல்ல வேணாம், நம்ம எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் நியாயமானதான், அது கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும். காலங்கள் மாறும், களம் அதுக்கு பதில் சொல்லும். அப்ப அது கண்டிப்பா அவர் பேசுவார். கிட்டத்தட்ட 1,30,000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலுமே இருக்கு மொத்தமா, சம்திங் நம்பர் சொல்றாரு. அந்த வாக்குகள் மொத்தமாவே நமக்கு வரணும், அதுல குறிப்பா இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்ற மாதிரி தான் 2 நாள் நடந்த மாநாட்டிலையுமே தொடர்ந்து மென்ஷன் பண்றாங்க. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா நீங்க? 100% சாத்தியம். இன்னைக்கு ஒரு 10 பேர்கிட்ட நீங்க போய் உங்க சேனல் வாயிலாக நீங்க போய் பேட்டி எடுங்க. சார், வெற்றி பெற கட்சியை அதிகபட்சமா பெறக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 60,000 இருந்து 80,000 தான். சரி, எப்படி 1,30,000 வாக்குகள்? இந்த சாத்தியம் வந்து 1977 எம்ஜிஆர் சாத்தியப்படுத்தினார்ல. ஏன் இப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் நீங்க சாத்தியப்படும்? இன்னைக்கு ஆளுங்கட்சியாக ஒரு துணை முதல்வர் நேற்று வந்தாரு. அவருக்கு என்ன கூட்டம் அங்க இருந்துச்சு? அதுவும் இவங்க ஜோடிச்ச கூட்டம் அது. ஆனா 1 ரூபா காசு கொடுக்கல. ஆனா தளபதி விஜய் அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியாதான்னு சொல்லி இயக்கத்துல அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் அத்தனை ரசிகர்களும் வந்து கூட்டமா அலமுறை கோயம்புத்தூரே சம்பிச்சு போச்சு. இன்னும் அடுத்த 4 பூத் கமிட்டில இதோட அதிகமா இருக்கும். இது நாங்க கூப்பிடுறது இல்ல, அவங்க எல்லாம் வர்றதுதான். அது ஒரு நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இது தமிழ்நாடா இல்ல தளபதி நாடானே டவுட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் நான் இந்த பேட்டியில உட்காரதுக்கு முன்னாடி சொன்ன சந்தோஷத்துல வந்து உட்கார்ந்து கட்சி தொடங்கிய முத நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கூட்டம் அதை பத்தி மட்டும் தான் சார் பேசுறீங்க. கூட்டம் எப்படி ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்களுக்கு கூட தான் கூட்டம் கூடுச்சு, எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட தான் கூட்டம் கூடுச்சு. ஆனா இதுல யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சாத்தியமாச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி கூட்டம் கூடுச்சோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் சக்சஸ் பண்ணாரு, அதே கூட்டம் இன்னைக்கு கோயம்புத்தூரோட கோட்டையா வச்சிருந்தாரு.
எம்ஜிஆர் அவர்கள் கோயம்புத்தூரோட கோட்டையை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த 2 நாளா நீங்க பார்த்திருப்பீங்க கோயம்புத்தூரோட கோட்டை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. சரிங்களா? 2 நாள் கோயம்புத்தூர் சம்பிச்சு போனதுலே தெரியும் அடுத்து கோயம்புத்தூரோட கோட்டை யாரோட வருது அப்படின்னு. சோ 2026 தேர்தலுக்கு கூட்டணி தானா எப்படி? அது தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. நான் ஒரு சாதாரண தொண்டன், அடிப்படை தொண்டன். நான் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அதாவது வாங்க நிமிர்ந்து நில்லுங்க, என் கூட வந்து நிமிர்ந்து நில்லுங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி இந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் போயிட்டு இதை நான் பல காணொலி நிகழ்ச்சியில பதிவு பண்ணியிருக்கேன். சமுதாய போர்வையில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்கு போயிட்டு மொத்தமாக போயிட்டு திராவிட கட்சியில் போய் அடகு வச்சிடறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்து என் கூட வந்து நிமிர்ந்து நில்லுங்கன்னு சொல்றாரு. ஆனால் இவங்க திரும்ப போயிட்டு திராவிட கட்சியில் போயிட்டு தலை குனிஞ்சுதான் நிற்பனா அது அவங்களோட தலையெழுத்து. பட் பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு மாநாடு எல்லாமே வந்து ஒரு கூட்டத்தை நிரூபிக்கிறதுக்காகவே இவங்க பண்றாங்க. பாத்தீங்களா எங்க பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பலமா நாங்க இருக்கோம் அப்படிங்கறத வெளியே காட்டுறதுக்காகவே இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. எதுக்கு காட்டணும்? இங்க என்ன மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. வெளியே காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. யதார்த்தமாக அவர் அதான் சொல்றாரு. அவர் வந்து எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது, முன்னேற்பாடும் கிடையாது. இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. சரி நான் ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு தளபதி. 2 நாளா தங்கி இருக்காரு. 2 நாளும் அங்க வெளியில கூட்டம் அவர் பார்க்க முடியாது. பார்க்கறதுக்காகவே 2 நாளா தங்கி இருக்காங்க. அதெல்லாம் நாங்க செட் பண்ண ஆளுங்களா? அப்படி கிடையாது. தளபதிக்காக உண்மையாக இருக்கின்ற ரசிகர்கள், தொண்டர்கள். இல்ல இப்ப உங்க கோவை மாவட்ட செயலாளர் மேல வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆஸ்ட்ரால் வழக்கு தானே, பொய்யான வழக்கு தானே. வழக்கு என்ன சிறை பொய்யான வழக்கு இல்ல சார். ஏர்போர்ட் முன்னாடி நீங்க திடீர்னு அவ்வளவு கூட்டம் வந்து சேர்ந்துட்டாங்க. கட்டுப்படுத்த வேண்டிய, திரும்ப சொல்ற கட்டுப்படுத்த வேண்டியது கடமை திமுக திராவிட மாடல் காவல்துறை, அந்த அரசோட காவல்துறை கையில இருக்கு. ஆனா அவங்க வந்து வேணும்னு இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், நடந்தா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டு போலான்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சரியா கொண்டு போகணுமோ, நிகழ்ச்சியை கொண்டு போகணும், பாதுகாப்பா கொண்டு போகணும், வந்த தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு முன்னேற்பாடுல நல்லபடியா நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. இப்படியே எல்லா இடத்துலயுமே கூட்டம் அலமோதிட்டே இருந்தா என்னைக்குதான் நீங்க கட்டுக்கோப்பான ஒரு ராணுவ கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய கட்சியா மாறுவீங்க? இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதாவது எல்லாரோட சேஃப்டியும் பார்க்க அடிச்சு குடிச்சிட்டு வராங்க, வண்டியில ஹெல்மெட் இல்லாம போறாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விழுறாங்க, வண்டியில மோதி விழுறாங்க. அடுத்த நிகழ்ச்சிகள்ல பொதுச்செயலாளர் அவர்கள் தனிப்பட்ட முறையாவே எல்லாருக்கும் இன்னும் பாதுகாப்பு கருதி இன்னும் நிறைய அறிவுரைகள் சொல்லி தான் வர வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? அதாவது இங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஏக்கத்துல இருக்கான், ஒரு மாற்றம் கிடைச்சிராதா அப்படின்னு. அந்த மாற்றத்தின் விடிவெளியாக தன்னோட தலைவன் வராரு அப்படிங்கிறப்ப அந்த அன்பு இன்னும் பல மடங்கு ஆகுது. சரிங்களா? இருந்தாலும் எங்களுடைய தமிழ்நாடு அரசு திரும்ப இந்த காணொலி வேலையாக கேட்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமாக கொடுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களை பாதுகாப்போட வரதுக்கு, கரெக்டா நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை சொல்லி கூப்பிட்டு வரோம். இல்ல இதுக்கப்புறம் அடுத்தடுத்து மக்களை சந்திக்க போறாரு, நடைபயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்றாங்கல்ல, அப்ப வர கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? கட்டுப்படுத்துவோம். நீங்க பார்க்க தானே போறீங்க. இன்னும் அதான் அப்ப நீங்க இத்தனை நாளா என்ன கேள்வி கேட்டு இருந்தீங்க? எப்ப களத்துக்கு வருவாரு? இப்ப களத்துக்கு வந்தோடனே கூட்டத்தை எப்படி கட்டு இன்னும் நீங்க அடுத்தடுத்து என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க? எப்படிலாம் அதாவது விமர்சனம் எப்படிலாம் வருது பாத்தீங்களா? இத்தனை நாளா வந்து இதுக்காக சார் வரதான் செய்யும். அது நீங்க ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக தான் கேக்குறோம். இல்ல அதான் சொல்றேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்ப இந்த நீங்களே இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, இதன் வாயிலாவே என்னோட தாவேகா தொண்டர்கள் பார்ப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா பார்த்து அவங்க வருகின்ற அடுத்தடுத்த கூட்டத்துக்கு அவங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சில தவறுகள்லாம் நடக்காம எந்த அளவுக்கு டிசிப்ளினா வந்து போகணுமோ கண்டிப்பா வந்து போவாங்க. நாங்களும் எங்களால முடிந்த அறிவுரைகளை சொல்லி, ஏன்னா அவங்களாம் வந்து இளைஞர்கள் தான் எல்லாமே. பாத்தீங்கன்னா 23, 24 என்னோட வயசுல அதோட நான் சேட்டப் பண்ணிருப்பேன். சரிங்களா? எல்லாமே அந்த ஏஜ் அது. அதான் சொல்றல, எல்லாம் ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுவோம். தன்னோட தலைவன் வந்திருக்காரா அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்டா அவங்க கொண்டாடுறாங்க. அப்படியே புரியுது. நிச்சயமா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசும். நேரத்திற்கிறோம். நன்றி மேடம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மூட்டுகளில் வலியா, சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா, மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் ஆர்த்தோக்யூர் ஆயில்.